மருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி கொல்லூர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கேன், எப்படி பூஜை பண்ண போகிறேன்றதை பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாமே அழகாக அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். விநாயகர்கிட்ட இருந்து போகலாமா? இவர் தான் நம்ம வீட்டு விநாயகர். விநாயகரே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் 3 பேர் இருப்பாங்க. அங்கே 2 பேர், அப்புறமா கீழே வந்து 2 பேர் இருக்கிறாங்க. கீழே ஒருத்தங்க, மேலே வந்து 2 பேர். அதுக்கப்புறம் இந்த பெரிய ஃபோட்டோ வந்து ஏழுமலையான் ஃபோட்டோ. இவங்க வந்து அன்னபூரணி. அப்புறம் நம்ம வழக்கமாக எப்போவுமே நம்ம வீட்டில் என்ன பிரசாதம் இருக்கோ, கல்கொண்டோ இல்லை பாதாமோ திராட்சையோ ஏதாவது ஒன்று வச்சுருவோம் நாங்கள். இது வந்து காமாட்சி விளக்கு. இந்த பெருமாள் வந்து எங்கள் ஊரில், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் பரமேஸ்வரபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் லக்ஷ்மி நாராயணன் சொல்லிட்டு அந்த ஒரு சாமி தான். அந்த சைடு கன்னியாகுமரி அந்த சைடு ஏதாவது டூருக்கு போனீங்க அப்படின்னா இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் 2 குத்து விளக்கு வச்சுருப்பேன். எனக்கு இந்த பூஜை ரூம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கே ரொம்ப அழகாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குபேரர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக படுத்து கிடக்கிறாருன்ட்டு. இவர் வந்து ஊஞ்சல் கிருஷ்ணர். இவர் வந்து வேணுகோபால சுவாமி, கோபாலபுரத்தில் இருக்கிறாரு. இவர்கிட்ட கேட்டு கொடுக்காதது எதுவுமே கிடையாது, அப்படிப்பட்ட கிருஷ்ணர் இவர். அப்புறம் ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேலே விநாயகர் ஃபோட்டோஸ், அப்புறம் முருகன், வள்ளி தெய்வானை, சரஸ்வதி தாயார், பெருமாள், அப்புறமா எங்களோட குலதெய்வம் வீரகாமு அம்மன் சாமி. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் ராதை எப்படி ஊஞ்சலில் தவழ்ந்துக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். அம்பாள் எவ்வளோ அழகாக இருக்கிறா. விளக்கேற்றுறதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்போவுமே கண்ணாடி வளையல் ப்ளஸ் மஞ்சள் கயிறு, குங்குமம் எப்போவுமே வந்து விளக்குக்கிட்ட இருக்கும். யாராவது புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த மஞ்சள் கயிறையும் கண்ணாடி வளையலும் எடுத்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா புதுசாக நான் திருப்பி உடனே வச்சிருவேன். அதுக்கப்புறம் யார் வர்றாங்களோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாமே இப்படி சாமிக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம வந்து இப்போ பூஜைக்குண்டான வேலைகள் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பிராணி போடுறதுக்காக சிரட்டை எடுத்து இப்போது இது பண்ணிகிட்ருக்கோம். சிரட்டை வந்து நல்ல சூடாகி கங்கு ஆகட்டும். இது லைட்டாக பிடிச்சிருச்சு அப்படின்னா குபுன்னு அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பிடிக்கிற வரைக்கும் தான் டைம் ஆகும். லைட்டாக ஒரு சைடு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் நல்ல தீயாக வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, இப்படி தான் லைட்டாக ஒரு சைடு பிடிச்சிட்டு நம்ம அந்த சாம்பிராணி கரண்டியில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்ல வந்து கங்கு ரெடி ஆயிடுச்சு. காளிகாம்பாவே தேனாம்பேட்டை தெய்வம் மாலையம்மாவே நாட்டரசன் கோட்டை நாச்சியம்மாவே ஆத்தா கருப்பூரு பெட்டி காளியே பேச்சிப்பாறை உள்ள பேச்சியம்மாவே பட்டீஸ்வரன் கோயில் துர்க்கையம்மாவே நெல்லையை ஆள்கின்ற காந்திமதியே சங்கரன் கோயில் கோமதியம்மா மேல்மலையனூர் ரங்காளம்மா அடி கங்கையம்மா தாயே துளசியம்மா வேப்போலியம்மாவே துலுக்கானத்தம்மா உப்பிலியம்மாவே குலுங்கியம்மா சென்னியம்மா அடி பொன்னியம்மா எங்கள் கன்னியம்மா தாயே செல்லியம்மா முத்துமாலையம்மா சேமாத்தம்மா அடி சிந்தாமணியம்மா நருளியம்மா குரங்கிணி அம்மாவே கோலவிழி அம்மா சுந்தரி சௌந்தரி சோலையம்மா அழகம்மா வாவா ஜக்கம்மா வாவா அடங்காத பேயோட்ட மாயம்மா வாவா